ஹாய் ஹியூமன்ஸ். டாக்கி 360ல சிஐடி, கிரைம், ஹாரர், மிஸ்ட்ரி, த்ரில்லர் மட்டும் வரும்னு இல்ல, 90s கிட்ஸ் ஸ்பெஷல் பிளேலிஸ்ட்ங்கிற பேருக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் நாஸ்டாலஜிக்கா ஒரு நல்ல என்டர்டைனிங்கான ஃபேண்டசி ஸ்டோரியை பேசணும்னு லிஸ்ட் ரெடி பண்ணும்போது நிறைய நல்ல நல்ல படங்களுடைய பேர்லாம் லிஸ்ட்ல ஆட் ஆயிட்டே இருந்துச்சு. அப்படிப்பட்ட மூவிஸ் எல்லாமே இந்த 90s கிட்ஸ் ஸ்பெஷல் பிளேலிஸ்ட்ல வரும். சிஐடி எபிசோட்ஸ் பிளஸ் நாஸ்டாலஜிக் டிவி ஷோஸ், அது கூடவே 90s கிட்ஸ் ஸ்பெஷல் மூவிஸ் எல்லாம் பிடிச்சவங்க உங்களுக்காக ஒரு செம லிஸ்ட் ரெடி ஆயிட்டு இருக்கு. வீடியோஸ் தொடர்ந்து வரதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம ஆல்ரெடி யாவரும் நலம், விசில்னு ஹாரர் மிஸ்ட்ரி கலந்த படங்களை பார்த்தோம். பட் இப்போ நம்ம பார்க்க போற மூவி 2001 ரிலீஸ் ஆன லிட்டில் ஜான். இந்த ஃபேண்டசி படத்தை குழந்தை மனசோட ஜாலியா, காமெடியா, கொஞ்சோண்டு த்ரில்லோட பாருங்க. ஏன்னா இதுல ஹாரர் மிஸ்ட்ரிலாம் இருக்காது. பட் இந்த படம் முடியறப்போ குழந்தைங்களுக்கு சொல்ற ஒரு நல்ல மேஜிக் ஃபேண்டசி ஃபீல் தர குட் விசஸ் ஈவில்ங்கிற கதை கடைசியில குட் எப்படி ஜெயிச்சதுன்னு ஹாப்பியா சொல்லி சுபம் போட்டு முடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஜானர்ல இருக்கிற படங்களை பிடிச்சவங்க, பார்க்க ஆசைப்பட்டவங்க, ரீகால் ரீவாச் பண்ண நினைச்சவங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு வேற என்ன மாதிரி மூவிஸ் எல்லாம் பண்ணா நல்லா இருக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்துடைய கேரக்டர்ஸ் யாரெல்லாம்னா, ஹீரோ ஜான், ஹீரோயின் வாணி, சுவாமிஜி, வில்லன் காலபைரவன், அவனோட அசிஸ்டன்ட் பக்ஷி, இன்ஸ்பெக்டர், அவரோட சைடு கிக் கான்ஸ்டபிள், வாணியோட அப்பா, அம்மா, தாத்தா, அப்புறம் டிஏஜி குமார். படத்தோட ஸ்டார்டிங்ல காடு மலைக்கு மேல மூக்குத்தி அம்மன் கோயில் இருக்கிறத காட்டி பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால சிவன் பார்வதி 2 பேரும் ஆனந்த தாண்டவம் ஆடுறப்போ பார்வதி அம்மாவுடைய மூக்குத்தி தவறி பூமியில இந்த இடத்துல விழுந்துருது. இத அம்மன் எடுக்க வந்து இங்கேயே குடிக்கொண்டாடுறாங்க. இந்த அம்மாவுடைய மூக்குத்தி ரொம்ப பவர்ஃபுல். இதால ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். தீய சக்திகளுடைய கையில இது போகாம இருக்க இந்த கோவிலை சேர்ந்தவங்க மூக்குத்தியை பாதுகாக்க வானத்தில இருந்து மந்திரங்கள் அடங்கிய ஒரு புனித இலை வரும். அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன் நாலேஜை வச்சு பரம்பரையா கோவிலை சேர்ந்தவங்க மூக்குத்தியை பாதுகாக்கிறாங்க. அதே நேரம் ஒரு பாலாட கொகையில கால பைரவன்கிற ஒரு கெட்டவனை காட்டுறாங்க. அவன் எனக்குன்னு ஒரு டைம் வரும், அப்ப அந்த மூக்குத்தி என் கைக்கு வரும், அது மட்டும் என் கைக்கு கிடைச்சிட்டா 14 லோகத்தையும் நான் ரூல் பண்ணி கடவுளை விட ரொம்ப பவர்ஃபுல் ஆவேன், அதுக்காக நான் எவ்வளவு வருஷம் வேணாலும் வெயிட் பண்ணுவேன்னு சொல்றதோட லிட்டில் ஜான் டைட்டில் போடுறாங்க. இப்ப கரண்ட் டைம்ல ஹீரோயின் வாணியோட அப்பா அம்மாவை காட்டுறாங்க. வாணியோட அண்ணன் வாசு அமெரிக்கால இருந்து ஒரு மெயில் போட்டிருக்கான். அதுல வாசுவோட ஃப்ரெண்டு ஜான் மெக்கன்சிங்கிறவன் மூக்குத்தி அம்மன் கோவிலை ஆராய்ச்சி பண்ண இந்தியா வர்றான். ஜானை நம்ம வீட்லயே வச்சு பாத்துக்கோங்கன்னு வாசு மெயில் பண்ணிருக்கிறத பேரண்ட்ஸ் பாக்குறாங்க. ஹீரோ ஜான் மெக்கன்சி இந்தியாவுக்கு வந்துடுறான். வாணியோட ஃபேமிலியில வாணியோட அப்பா, அம்மா, தம்பி, தாத்தா அவனை வெல்கம் பண்றாங்க. ஜான் ரொம்ப ஜாலி டைப்புங்கிறனால நல்லாவே அவங்க கிட்ட தமிழ் பேசுறான். அன்னைக்கு நைட்டே வாணி ஜான் கிட்ட இன்ட்ரோ ஆகிடுறா. அடுத்த நாள் வாணி ஃபேமிலியோட சாப்பிடுறப்போ ஜான் அவன் பண்ற இந்தியன் ஃபோக்லோர் கல்ச்சர் அண்ட் டெம்பிள் ரிசர்ச் பத்தி சொல்லி மூக்குத்தி அம்மன் கோவில்ல நிறைய அதிசயங்கள் நடந்ததை பத்தி அவன் படிச்சதால அதை பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கிற ஆர்வம் வந்து இங்க வந்ததா சொல்றான். அடுத்த சீன் ஜான் ஊரை சுத்தணும் வாணி ஃபேமிலியோட கார்ல போகாம கபாலிங்கிற ஒரு ஆட்டோக்காரனோட ஃப்ரெண்ட் ஆகி அந்த மூக்குத்தி அம்மன் கோவில் மலை அடிவாரத்துக்கு வர்றான். அதுக்கப்புறம் நடந்துதான் கோவிலுக்கு மேல போகணும்னு கேட்டு விசாரிச்சு போறான். அங்க கோவிலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் பாத்துக்கிட்டே சுவாமிஜியை பார்க்க போறான். இந்த சுவாமிஜியும் அவரோட முன்னோர்களும் தான் பரம்பரையா அந்த மூக்குத்தியை ப்ரொடெக்ட் பண்றது. ஜான் இந்த கோயில ரிசர்ச் பண்ண பிட்ஸ்பர்க் யூனிவர்சிட்டியில இருந்து ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கினதை பத்தி சுவாமிஜி சொல்லி அம்மனுடைய மூக்குத்தி ரொம்ப பவர்ஃபுல், அத கால பைரவன்கிற தீய சக்தியை அடைய ட்ரை பண்றான். அவன்கிட்ட இருந்துதான் மூக்குத்தியை நாங்க ப்ரொடெக்ட் பண்றோம்னு சொல்லி எங்களுக்கு அந்த ப்ரொடெக்ட் பண்ற நாலேஜ் எல்லாம் இந்த புனித இலைகள் கொண்டு வர்ற மந்திரங்களால தான் கிடைக்குதுன்னு சொல்ல, இலைகள்லாம் பவர் தருதான்னு ஜான் அதை நம்பல. கண்ணால பார்க்காம நான் எதையும் ஃபுல்லா நம்ப மாட்டேன்னு ஜான் சொல்ல, சுவாமிஜி அந்த புனித இலையை காட்டுறாரு. ஆனா அது ஒரு நார்மான இலைன்னு ஜான் சொல்றான். சுவாமிஜி பவரை ப்ரூஃப் பண்றேன்னு ஒரு விளக்குல மேல் நோக்கி எறிகிற நெருப்ப கீழ் நோக்கி எரிய வைக்கிறேன்னு மேஜிக் போடுறாரு. 1 தடவை போடுறாரு, 2 தடவை போடுறாரு, 3 தடவை போடுறாரு. ஆனா அது அப்படியே இருக்கு. உடனே ஜான் பரவாயில்ல சுவாமிஜி, நான் இன்னொரு நாள் வரேன்னு கிளம்பிடுறான். விளக்கு ஏன் கீழ் நோக்கி எரியுன்னு எகைன் சுவாமிஜி யோசிச்சுட்டு ட்ரை பண்றப்போ இப்ப விளக்கு கீழ் நோக்கி எரியுது. அப்ப சுவாமிஜி ஜானை கூப்பிடுறாரு. ஆனா ஜான் அங்க இல்ல. அடுத்த சீன் வாணி வீட்டுல ஜான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க வாணிய பொண்ணு பார்க்க வர மேட்டரை வாணியோட அப்பா அம்மா சொல்றாங்க. வாணிக்கு இதுல இன்ட்ரெஸ்ட்லாம் இல்ல. அப்ப ஜான் வாணியை ரெடி ஆகிறதுக்கு ஃப்ரெண்ட்லியா ஹெல்ப் பண்றான். டிஏஜி குமார் அவன் பேரண்ட்ஸோட பொண்ணு பார்க்க வரான். இந்த சீன் காமெடியா இருக்கும். வாணி வீட்டுல இருக்கவங்க பேசுறப்போ டிஏஜி குமார் செல்போன்ல திட்டுறதெல்லாம் இங்க காமெடியா சிங்க் ஆகும். பொண்ணு பாக்குறதுல மாப்பிள்ளை வீடு வாணியை பாட சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. வாணிக்கு நல்லாவே பாட தெரியும், ஆனா அங்க பாட மாட்டேன்னு சொல்லுவா. நெக்ஸ்ட் சீன்ல ஜான் வாணிய தனியா பீஸ்ஃபுல்லான இடத்துக்கு கூட்டிட்டு வந்து வாணிய பாட சொல்லி கெஞ்சுவான். ஜான் இப்படி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதால வாணியும் பாடவாங்கிற ஒரு நல்ல சாங்க பாடுவா. இந்த சாங்ல ஜானுக்கும் வாணிக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா டெவலப் ஆயிடும். பாட்டு முடிஞ்சதும் கோவில்ல கேமராவோட ஜான் ஒரு ஐயர்கிட்ட மூக்குத்தி அம்மனை பாக்கணும்னு சொல்ல, அந்த ஐயரும் அதுக்கெல்லாம் ரொம்ப நாள் ஆகும்னு சொல்லி இன்னைக்கு ஒரு யாகம் இருக்கு, அந்த யாகமும் சாமியார் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும்னு சொல்ல, ஜான் சாமியார் மேல ட்ரெஸ் போட்டுட்டு அந்த யாகத்துக்கு போற லைன்ல ஜாயின் ஆயிடுறான். அந்த லைன் நேரா தீ மிதிக்க இடத்துக்கு வர ஜான் ஷாக் ஆகிடுறான். மூக்குத்தி அம்மனை ஈஸியாலாம் பார்க்க முடியாது, இன்னும் 2-3 கஷ்டமான டாஸ்க்லாம் தாண்டினா தான் சாமியார்களாலேயே அம்மனை பார்க்க முடியும்னு லைன்ல இருக்கவர் சொல்ல, ஜான் லைனை விட்டு தள்ளி போய் என்ன ஆகுதுன்னு பாக்குறான். அங்க சாமியார்களோட சுவாமிஜியும் வராரு. தீ மேல நடக்கிறாரு, தீய தொட்டு கும்பிடுறாரு. இதெல்லாம் ஜான் இன்னும் ஷாக்கா பாக்குறான்.
சுவாமிஜி ஒளிஞ்சிருக்கிற ஜானை கூப்பிட்டு போய் பேசுறாரு. சுவாமிஜி கிட்ட ஜான் எப்படி இதெல்லாம் செஞ்சீங்கன்னு கேட்க, எல்லாமே அம்மாவுடைய சக்தின்னு சுவாமிஜி சொல்ல, இதெல்லாம் பிராக்டிஸ் இருந்தா நானே செய்வேன்னு ஜான் சொல்றான். சுவாமிஜி டென்ஷன் ஆகி, இது சயின்ஸ் இல்ல சக்தின்னு, உனக்கு அம்மன் சக்தியை ப்ரூவ் பண்றேன்னு இந்த ரூம்குள்ள மழை வர வைக்கிறேன்னு சொல்லி எகைன் சுவாமிஜி மேஜிக்க பண்ணினா இந்த டைமும் எதுவும் ஆகல. மறுபடியும் ஜான் பரவாயில்ல விடுங்க நான் அப்புறமா வரேன்னு கிளம்புறான். அவன் போன அப்புறமா ரூம் சீலிங்ல மேகங்கள் வந்து மழை கொட்டுது. சுவாமிஜி ஜானை கூப்பிடுறாரு. ஆனா இப்பவும் ஜான் அங்க இல்ல. கொகையில காலபைரவன் அவனோட அசிஸ்டன்ட் பக்ஷி கிட்ட இன்னும் 15 நாள்ல சிவசக்தி சங்கம் நடக்க போகுது, அப்ப அம்மன் தன்னையே மறந்து பவர்லெஸ்ஸா இருப்பாங்க, தீய சக்தியால என்னால அந்த கோயிலுக்குள்ள போக முடியாது, அதனால அந்த டைம்ல நீ கோயிலுக்குள்ள போய் மூக்குத்தியை திருடிட்டு வா, உன்னை வெளியே இருந்து நான் கைட் பண்றேன். அம்மனோட மூக்குத்தி என் கைக்கு கிடைச்சப்பறம் எல்லாத்தையுமே நான் ஆட்டி படைப்புன்னு காலபைரவன் கத்துறான். வாணியோட வீட்டுல வாணி எக்ஸாமுக்கு கிளம்ப அவளோட லக்கி பெண்ணை காணோம். வீட்டுல எல்லாரும் சேர்ந்து வீடு ஃபுல்லா தேடுறாங்க. அப்ப வாணி தலையிலிருந்து அந்த பெண்ணை ஜான் எடுத்து கொடுக்குறான். வீட்டுல எல்லாரும் எக்ஸாம் நல்லா பண்ண சொல்லி வாணியை வழி அனுப்பிட்டு வீட்டுக்குள்ள வந்தா வாணி எக்ஸாம் ஹால் டிக்கெட்டை வீட்டுல மறந்து வச்சுட்டு போயிட்டா. உடனே ஜான் சைக்கிள் எடுத்துட்டு போய் பல டிராபிக் எல்லாம் தாண்டி காலேஜுக்கு வந்து ஹால் டிக்கெட்டை கொடுத்துறான். இப்படி கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஜான் ஃப்ரெண்ட்லியா பண்றது எல்லாமே வாணியை இம்ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கு. அடுத்த சீன்ல வீட்டுல வாணிக்கு தடயம் பசில் மாதிரி அங்கங்க திங்ஸ் வச்சு அவளோட பர்த்டேக்கு விஷ் பண்றான் ஜான். அப்போ பூவுக்கு பிறந்த நாளுங்கிற சாங் வருது. பாட்டு முடிஞ்சு 2 பேரும் பேசிக்கிறாங்க. அதுல ஜானோட அப்பா அம்மா ஜான் சின்ன வயசா இருக்கப்பவே டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்சிடறாங்க. இதனாலே இவன் கூட பிறந்தவங்களையும் நான் எப்பயோ தான் பாப்பேங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆனா வாணியோட ஃபேமிலியில எல்லாரும் எப்பவும் ஒன்னா பாசமா இருக்கிறத பார்த்து எனக்கும் இந்த ஃபேமிலியில ஒரு ஆளா இருக்கணும்னு ஆசைப்படுறதா ஃபீல் பண்ணி சொல்றான். வாணியோட பேரண்ட்ஸ் வாணி கிட்ட டிஏஜி குமார் ஃபேமிலிக்கு என்ன சொல்றது, இல்ல வேற பையனை பாக்கலாமான்னு கேட்க, வாணி அவ ஜானை லவ் பண்றதா சொல்லிட்டு போயிடுறா. இதை கேட்டு வாணி அப்பா டென்ஷன் ஆகுறாரு. ஜான் ரிசர்ச் பண்ண இங்க வரல, லவ் பண்ணதான் இங்க வந்திருக்கான், நமக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு ஜானோட அம்மாவை கூட்டிட்டு ஜான் கிட்ட பேச போறாரு. அப்ப வாணி அங்க வந்து எனக்கு தான் ஜான் மேல லவ், இது எதுவுமே ஜானுக்கு தெரியாதுன்னு சொல்ல, அப்ப சடனா ஜான் எனக்கும் வாணி மேல லவ் இருக்குன்னு சொல்றான். இதை கேட்டு வாணி ரொம்ப ஹாப்பி ஆகுறா. வாணியோட பேரண்ட்ஸ் ஷாக் ஆகுறாங்க. லேடி டோன்ட் ட்ரீட் மீ லைக் அ பேபின்னு ஒரு பாட்டு வந்து போகுது. பாட்டு முடிஞ்சதும் இந்த டைம் ஆச்சும் மூக்குத்தி அம்மனை பார்த்தே ஆகணும்னு சுவாமிஜி கிட்ட பெர்மிஷன் கேட்க ஜான் கோயிலுக்கு போறான். அங்க சுவாமிஜி பெரிய யாகத்துல பிஸியா இருக்காரு. இன்னைக்கு எல்லாம் பார்க்க முடியாதுன்னு அங்க இருக்கிற ஐயர் சொல்லி 1000 வருஷத்துக்கு ஒரு டைம் வர முகூர்த்தம் இது. இன்னைக்கு ஈவினிங் டைம்ல அம்மன் சிவசக்தி சங்கமத்துக்கு போயிடுவாங்க. ஒரு டே ஃபுல்லா அம்மன் நாட் அவைலபிள். நெக்ஸ்ட் ஈவினிங் தான் அம்மன் வருவாங்க. அம்மன் வர்ற வரைக்கும் இந்த யாகம் நடக்கும்னு சொல்ல, இதை கேட்டு இன்னைக்கும் போச்சா எப்பதான் மூக்குத்தி அம்மனை பாக்குறதுன்னு ஜான் அம்மன் சன்னதியை தாண்டி போறப்போ சன்னதியோட என்ட்ரன்ஸ்ல வாட்ச்மேன் இருக்கான். அவன்கிட்ட எடுங்க சார், போட்டோ எடுக்க கூடாதுன்னா கூடாதுதான் சார் மாத்தி மாத்தி அவன் பேச ஒரு குட்டி காமெடியாகி லாஸ்டா வாட்ச்மேன் காசை வாங்கிட்டு ஜானை உள்ள விட, ஜான் பூட்டி இருக்கிற சன்னதியை பாக்குறான். மேல இருக்கிற ஒரு கேப்ல அம்மனை பார்க்க ட்ரை பண்ண கண்ணு கூசுற அளவுக்கு அதுல இருந்து வெளிச்சம் வருது. உடனே ஜான் கேமராவை வச்சு போட்டோ எடுக்க ட்ரை பண்றப்போ ஐயர் வந்து நீ பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு கேமராவை புடுங்கிட்டு போயிடுறான். அன்னைக்கு ஈவினிங் ஆகுது, சூரியன் அஸ்தமிக்குது. கொகையில காலபைரவன் அவனோட அசிஸ்டன்ட் பக்ஷிய மூக்குத்தி எடுக்க அனுப்புறான். பக்ஷி சுயநினைவு இல்லாம காலபைரவனுடைய பவரால கோவிலை நோக்கி போறான். சடனா தூங்கிட்டு இருந்த சுவாமிஜிக்கு ஏதோ தப்பா நடந்த மாதிரி தோண வேகமா அவர் போய் அம்மன் சன்னதியை திறந்து பாக்குறாரு. பார்த்தா அம்மன் மூக்குல இருந்த மூக்குத்திய காணோம். இது கண்டிப்பா அந்த பைரவனோட வேலைதான், டைம் வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு உடனே சுவாமிஜி தியானம் பண்ற மாதிரி உட்காந்து ஒரு பவரை விட பைரவனோட பவரால சுயநினைவை இழந்து மூக்குத்தி எடுத்துட்டு போயிட்டு இருந்த பக்ஷிக்கு சுயநினைவு வருது. வந்த ஷாக்ல அவன் கையில இருந்த மூக்குத்தி காட்டுல இருக்கிற பாம்பு பொத்துக்குள்ள விழுறத நமக்கு காட்டுறாங்க. சுயநினைவு வந்த பக்ஷி பயந்து பயந்து பைரவன் கிட்ட வந்து எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு சொல்றான். கடுப்பான பைரவன் பக்ஷியை ஒரு மிதி விட்டு எங்க போச்சு அந்த மூக்குத்தின்னு கத்துறான். அடுத்த நாள் மூக்குத்தி காணாம போன நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகி கோவிலை சுத்தி கிரௌடு போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. சுவாமிஜி போலீஸ் கிட்ட மூக்குத்தி கோவிலோட எல்லைக்குள்ளதான் இருக்கு, அதுவே நேரம் வர்றப்ப அம்மன் கிட்ட வரும்னு சொல்ல, நாங்க திருடனை புடிச்சு மூக்குத்தியை மீட்டு தர்றோம்னு போலீஸ் விசாரிக்கிறாரு. அப்போ அந்த கேமராவை புடுங்கிட்டு போன ஐயரு கேமராவோட வந்து ஜான் தான் நேத்து அந்த ஏரியால சுத்திட்டு இருந்தான், ரொம்ப நாளா மூக்குத்தி அம்மனை பார்க்கணும்னு சொன்னதா போலீஸ் கிட்ட சொல்ல, போலீஸ்க்கு திருடனை சீக்கிரமா பிடிக்க சொல்லி டிஐஜி சொன்னதால ஜான் தான் திருடன்னு போலீஸ் சொல்றாரு. சுவாமிஜி ஜான் நிரபராதின்னு சொன்னாலும் போலீஸ் கேட்கல. மூக்குத்தி திருடு போன நியூஸ் கேட்டு ஜான் கபாலியோட கோவிலுக்கு வர்றான். அங்க வந்த ஜானை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி நீதான் திருடன்னு கூட்டிட்டு போறாங்க. இங்கதான் இன்டர்வல். ஜான் போலீஸ் ஜீப்ல போறப்போ ஒரு விநாயகர் ஊர்வலம் குறுக்க வருது. அதை யூஸ் பண்ணி ஜான் போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி சுவாமிஜியை பார்க்க வர்றான். சுவாமிஜி கிட்ட ஜான் போலீஸ்ட இருந்து ஒளியறதுக்கு ஹெல்ப் கேட்க, சுவாமிஜி என் பவரால உன்னை ஒளிய வைக்கிறேன்னு சொல்லி விபூதி அடிக்க, ஆக்சுவலி சுவாமிஜி நிஜமாலே ஜானுக்கு விபூதி அடிச்சிருப்பாரு. ஜானை மறைய வைக்கிறதுக்கு பதிலா மந்திரத்தை மாத்தி சொல்லி குறைய வச்சுட்டாரு. இங்கதான் ஜான் லிட்டில் ஜான் ஆகிறான். போலீஸ் வர சவுண்டு கேட்டு லிட்டில் ஜான் பேப்பரை சுத்திட்டு அங்க இருக்கிற எலிப்பொந்து வழியா வெளியே போயிடுறான். அப்ப சுவாமிஜி நீ பழைய மாதிரி ஆகணும்னா அம்மாவோட மூக்குத்தியை திருப்பி வைக்கணும்னு சொல்ல, ஆனா இதை கேட்காம ஜான் போயிடுறான்.
போலீஸ் சுவாமிஜியை பார்க்க வந்துடுறாங்க. இந்த சீன்லாம் செம்ம காமெடியா இருக்கும். கவுண்டமணி செந்தில் வாழைப்பழ காமெடி மாதிரி போலீஸ் எப்படி கேட்டாலும் சுவாமிஜி நடந்தே திருப்பி திருப்பி சொல்லுவாரு. இதனால கடுப்பான போலீஸ் ஜானுக்கு சுவாமிஜி ஹெல்ப் பண்றாருன்னு அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. வாணியோட வீட்டுக்கும் போலீஸ் வர்றாங்க. ஜான் மூக்குத்தியை திருடிட்டு காணாம போயிட்டா சொல்றாங்க. இதை கேட்ட வாணி நம்பல. ஆனா வாணியோட அப்பா ஜானால ஏதோ ஒரு பிரச்சனை வரும்னு நினைச்சேன்னு சொல்லி போலீஸ் கிட்ட பேசுறாரு. ஜானை நினைச்சு வாணி ரொம்ப ஃபீல் பண்றா. சுவாமிஜியை லாக்அப்ல வச்சு போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் விசாரிச்சாலும் சுவாமிஜி நடந்ததே திருப்பி திருப்பி சொல்றாரு. ஜானை சின்னதாக்கிட்டுன்னு சொல்றாரு. ஆனா இதை போலீஸ் நம்பல. லிட்டில் ஜானை காட்டுறாங்க. காட்டுல இருந்து ரோட்டுக்கு வந்து கார் டயர்ல ஓடுறவங்க காலெல்லாம் மிதி வாங்காம சேலை விட்டு சேலை டார்சான் மாதிரி ஜம்ப் பண்ணி வாணியோட தாத்தா கொடை மேல விழுந்து எப்படியோ வாணி வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறான். வாணியோட பேரண்ட்ஸ் ஜான் தான் திருடுன்னு நினைச்சு அவனை திட்டிட்டு இருக்க லிட்டில் ஜான் இவங்க கால்ல எல்லாம் மிதி வாங்காம படிக்கட்டு கிட்ட வந்து பாக்குறான். பார்த்தா அந்த படிக்கட்டு ஒரு பெரிய மலைக்கு போற மாதிரி இருக்கு. லிட்டில் ஜான் மேல இருக்கிற படிக்கட்டை ஒவ்வொன்னா ஏறி வந்துடுறான். இவ்வளவு கஷ்டப்பட்டு இவன் வாணி ரூமுக்கு போனா வாணிய கீழே சாப்பிட கூப்பிட்டுருவாங்க. அப்படி வாணி கீழே போறப்போ அவன் தம்பி டிஏஜி குமாரோட இன்னைக்கு உனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான். லிட்டில் ஜான் வாணி ரூம்ல நிறைய டாய்ஸ் இருக்கு. அதோட ஒரு சட்டை எடுத்து போட்டுக்கிறான். டைனிங் டேபிளுக்கு வர வாணி அவளோட பேரண்ட்ஸுக்கு அவளோட சந்தோஷத்து மேல அக்கறை இல்லைங்கிற மாதிரி நடந்துகிட்டு சோகமா அவ ரூமுக்கு வரா. லிட்டில் ஜான் வாணிக்கு எவ்வளவு கத்தினாலும் கேட்கல. சோ நேர்ல போயிடலாம்னு பெட்ஷீட்குள்ள பூந்து வாணி கிட்ட போக லிட்டில் ஜானை எலின்னு நினைச்சு வாணி பெட்ஷீட்டோட அடிச்சு ஜன்னலுக்கு வெளியே வீசிடுறா. அங்க விழுந்ததுல மயங்கின ஜானுக்கு கிராபிக்ஸ்ல வாணி கூட ஆடுற மாதிரி ஒரு சாங் வந்து போகுது. பாட்டு முடிஞ்சதும் வாணியை என்கேஜ்மெண்ட் பண்றதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. ஆனா வாணி ஃபீல் பண்றா. இவ ஒப்பீனியனை யாருமே கேட்கல, பேரண்ட்ஸ் உட்பட. இதனால மனசோடைஞ்ச வாணி தூக்க மாத்திரை சாப்பிட போறா. இதே நேரம் மயக்கம் தெளிஞ்சு லிட்டில் ஜான் ஜன்னல் வழியாவே ஏறி ரூமுக்கு வந்து இதை பாக்குறான். வாணி மருந்து சாப்பிடறதுக்குள்ள ஸ்பைடர்மேன் மாதிரி தொங்கிட்டு வந்து தட்டி விட்டுறான். லிட்டில் ஜானை பார்த்து வாணி ஷாக் ஆகுறா. அப்ப ஜான் மூக்குத்தி அம்மன் கோயிலுக்கு போனது, போலீஸ் கிட்ட மாட்டி எஸ்கேப் ஆகி சுவாமிஜி கிட்ட போனது, அவர் மறைய வைக்கிறேன்னு மந்திரத்தை மாத்தி போட்டு சின்னதாக்குனதெல்லாம் சொல்லி நான் எகைன் பெருசாக சுவாமிஜியோட ஹெல்ப் வேணும்னு சொல்றான். இதுக்கப்புறம் வர சீன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்ஸ். லிட்டில் ஜான் சொன்னாலே எனக்கு இந்த சீன்ஸ் எல்லாம் ஞாபகம் வரும். லிட்டில் ஜான் சாப்பிட இங்க் பில்லர்ல மாவு எடுத்து வாணி தோசை சுடுவா. அவன் உட்காந்து சாப்பிட ஒரு குட்டி டைனிங் செட்டையே அரேஞ்ச் பண்ணுவா. சாப்பிட்டுட்டே போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற சுவாமிஜியை பார்க்க போலாம்னு இவங்க இருக்கப்போ வாணியோட ஃப்ரெண்ட்ஸ் என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு வீட்டுக்கு வந்து லைலா லைலான்னு சாங் பாடுவாங்க. இந்த பாட்டுல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கண்ணில் இருந்து ஜானை மறைக்க வாணி பண்றது, லிட்டில் ஜான் இவங்க கண்ணில் மாட்டாம மறைஞ்சு போறதெல்லாம் நல்லா இருக்கும். கொகையில காலபைரவன் எங்கன்னு தேடிட்டே இருக்கான். ஆனா கோவிலோட எல்லைக்குள்ள அது இருக்கிறதால இவனோட ஈவில் கண்ணுக்கு அது படமாட்டேங்குது. எங்கன்னு தேடிட்டே இருக்கான். லிட்டில் ஜானை கோட் பேக்கெட்ல வச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாணி வர்றா. என்ன விஷயமா வந்தீங்கன்னு போலீஸ் கேட்க சின்ன விஷயத்துக்காக வந்தேன்னு வாணி சொல்றா. சுவாமிஜி கிட்ட விசாரிச்சப்புறம் சின்னதுங்கிற வார்த்தையை கேட்டாலே போலீஸ்க்கு கடுப்பாகுது. வாணியோட பேக்கை செக் பண்ணிட்டு போலீஸ் பார்க்க விட்டுறாரு. வாணி சுவாமிஜியை மீட் பண்றா. லிட்டில் ஜானை பார்த்ததும் சுவாமிஜி மூக்குத்திய அம்மன் கிட்ட சேர்த்தாதான் நீ பெருசாக முடியும்னு சொல்றாரு. லிட்டில் ஜான் கோட் பேக்ல இருக்கிறதால சுவாமிஜி குனிஞ்சு பேசுறாரு. இத போலீஸும் கான்ஸ்டபிளும் பார்த்து ரெண்டு பேரும் பேசிக்கிறது காமெடியா இருக்கும். சுவாமிஜி அவர் பவரை யூஸ் பண்ணி மூக்குத்தி பாம்பு பொத்துக்குள்ள இருக்கு, அதை எடுத்து லிட்டில் ஜான் அவன் கையால அம்மனுக்கு மூக்குத்தியை மாட்டணும், அதுதான் விதி, அதுவும் இன்னைக்கு சூரியன் அஸ்தமனம் மாறதுக்குள்ள நடக்கணும், இல்லன்னா ஜான் எப்பவுமே லிட்டில் ஜான்னு சொல்ல வாணி வேகமா லிட்டில் ஜானை கூட்டிட்டு கோவிலுக்கு போறா. வாணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த நியூஸை கேட்டு டிஏஜி குமார் வாணியை ஃபாலோ பண்றான். வாணியோட கார் கோவில் அடிவாரத்துக்கு வருது. பின்னாலே குமாரும் வந்துடுறான். டிஏஜி குமார் வாணி கார் செக் பண்றான். அங்க லிட்டில் ஜான் இல்ல. ஏன் போலீஸ் ஸ்டேஷன் போனேன்னு வாணிய குமார் கேட்க நான் அங்க போகவே இல்லைன்னு வாணி சொல்றா. இதனால குமார் அவளை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பிடுறான். அப்ப வேகமா வாணி ஜானை கார்ல தேடுறா. ஆனா கார்ல லிட்டில் ஜான் இல்ல. ஜான் காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பாம்பு புத்தை நோக்கி போறான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு குமார் வாணி வர்றாங்க. இந்த சீனும் காமெடியா இருக்கும். வாணி சுவாமிஜியை பார்க்க வரலன்னு சொல்றனால சுவாமிஜிவே அதை கேட்டலாம்னு குமார் சொல்லுவான். ஆனா அதுக்கு போலீஸும் கான்ஸ்டபிளும் வேணான்னு கெஞ்சுவாங்க. ஏன்னா சுவாமிஜி கிட்ட பேசினா ஜானை சின்னதாக்குன மேட்டரை சொல்லி குழப்பி விட்டுருவாரு. குமார் நான் சுவாமிஜியை விசாரிச்சே ஆகணும்னு அங்க போனா வாணி கூட ஜானும் வந்ததா சுவாமிஜி சொல்லுவாரு. இதை கேட்டு குமார் போலீஸ் கான்ஸ்டபிளை முறைக்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு காமெடியான கலாட்டா நடக்கும். முடிவா ஜான் இப்ப எங்கன்னு குமார் கேட்க லிட்டில் ஜான் மரவிழுத புடிச்சு பாம்பு பொத்துக்குள்ள இறங்கி 4 பாம்புட்ட மாட்டாம தலைகீழலாம் தொங்கி மூக்குத்தி எடுத்துட்டு மேல வர்றான். மூக்குத்தி பாம்பு பொத்தை விட்டு மேல வந்ததும் கால பைரவனுடைய கண்ணுக்கு அது தெரிஞ்சிருது. நெக்ஸ்ட் சீன்ல லிட்டில் ஜான் அம்மன் சன்னதியில இருக்கான். மூக்குத்தியை தோளுல மாட்டிட்டு அம்மனுடைய மூக்கு கிட்ட போறதுக்காக சிலையில ஏறான். ஈவினிங் ஆகி சூரிய அஸ்தமனமாக ஸ்டார்ட் ஆகுது. இந்த சான்ஸை விட்டுறக்கூடாதுன்னு பைரவன் அவன் ஃபுல் பவரை யூஸ் பண்ணி வானத்துல இருந்து தீய சக்தி இறக்க ஸ்டார்ட் பண்றான். இதை லாக்கப்ல இருக்கிற சாமிஜிக்கு தெரிஞ்சிட லாக்கப்பை ஓபன் பண்ணி விட சொல்றாரு. ஆனா போலீஸ் விட மாட்டேங்கிறாங்க. இப்போ 4 சீன்ஸையும் மாத்தி டென்ஷனா காட்டுவாங்க. லிட்டில் ஜான் அம்மன் சிலை மேல ஏறிட்டு இருக்கிறது. வானத்துல தீய சக்தி ஃபார்ம் ஆகி அதோட வால் மட்டும் வெளியே தெரிகிறது. சுவாமிஜி போலீஸ் கிட்ட லாக்கப்பை திறக்க சொல்றது. காலபைரவன் தீய சக்தியை வெளியே வர வைக்க கடுமையா தவம் இருக்கிறது.
அப்ப சுவாமிஜி என் பவர்ஸை நான் தேவையில்லாம யூஸ் பண்ண மாட்டேன், ஆனா இப்ப இருக்கிற கண்டிஷனுக்கு உலகத்தை காப்பாத்த யூஸ் பண்றேன்னு அவரோட பவரால லாக்அப் கம்பிகளை கட் பண்ணி வெளியே வர்றாரு. கொகையில காலபைரவன் சுவாமிஜியுடைய பரமானந்தாங்கிற பேரை சொல்லி என்னை யாராலையும் இந்த டைம் தடுக்க முடியாதுன்னு சொல்லி ஃபுல் தீய சக்தியே இறக்கிடுறான். அதுக்குள்ள எப்படியோ சுவாமிஜி டக்குன்னு கோயிலுக்கு வந்துடுறாரு. மூக்குத்திய மாட்ட ஹெல்ப் பண்ண வந்தவரை தீய சக்தி லாக் பண்ணிடுது. சுவாமிஜி அவர் பவரை யூஸ் பண்ணி அது சாம்பலாக்கிறாரு. இருந்தாலும் அடுத்தடுத்த தீய சக்திகள் ஒவ்வொன்னா கோயில் நோக்கி வருது. லிட்டில் ஜான் மூக்குத்திய மாட்ட சொல்லிட்டு நான் பைரவனை சமாளிக்கிறேன்னு சுவாமிஜி தியானத்துல உட்கார்றாரு. காலபைரவன் கிராபிக்ஸ் பூதத்தை கோவில் நோக்கி அனுப்ப அதை சுவாமிஜி அவரோட பவரால தடுத்துட்டு இருப்பாரு. அங்க லிட்டில் ஜான் அம்மன் சூலத்துல ஏறி சூலத்துக்கும் இன்னொரு கையில இருக்கிற சங்குக்கும் கயிறை போட்டு நடுவுல தொங்கிட்டு மூக்கு கிட்ட போயிடுறான். பவர் எல்லாம் யூஸ் பண்ணி சுவாமிஜி டயர்டாகி மயங்கி விழ காலபைரவன் ஃபுல் பவரை யூஸ் பண்ணி பெரிய பூதத்தை கோவில் நோக்கி விடுறான். அதுவும் வேகமா அம்மன் சன்னதி வரைக்கும் வந்துடுது. பூதம் அம்மனுடைய கருவறைக்குள்ள வர நேரத்துல கரெக்டா ஜான் மூக்குத்திய மாட்டிடுறான். இதே நேரம் சூரியன் அஸ்தமனமா ஆகிடுது. அம்மனோட மூக்குத்திக்கு பவர் வந்து ஒரு கரண்ட பூதத்து மேல விட அந்த பெரிய பூதம் அங்கேயே சாம்பலாகிடுது. லிட்டில் ஜான் கீழே விழுந்துடுறான். இத்தனை பூதத்தை அனுப்பின காலபைரவன் மேல இப்ப கரண்ட் அடிக்குது. காலபைரவனும் கொடூரமான பெரிய பூதமா மாறி எரிஞ்சு கரைஞ்சு மண்ணோட போயிடுறான். அம்மன் சன்னதியில லிட்டில் ஜான் இப்ப ஜான் ஆகிடுறான். ஜான் காவி துணியை கட்டிட்டு சுவாமிஜியை எழுப்ப சுவாமிஜி தர்மம் ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லி ஜானை லிட்டில் ஜான் ஆக்கி தப்பு பண்ணிட்டதான் நினைச்சேன், ஆனா ஜான் லிட்டில் ஜான் ஆகித்தான் மூக்குத்தியை வைக்கணும்னு விதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாரு. நெக்ஸ்ட் சீன்ல மூக்குத்தி அம்மனுக்கு பூஜை நடக்குது. ஜான் வாணி எல்லாம் சாமி கும்பிடுறாங்க. கோயில இருந்து கிளம்பி வாணி ஜான் கிட்ட என்ன வேண்டியதுன்னு கேக்குறா. இது வரைக்கும் எனக்கு கடவுள் கொடுத்த எல்லாத்துக்குமே நான் நன்றி சொன்னேன்னு ஜான் சொல்றான். வாணி சந்தோஷமா கார்ல ஏற ஜானும் ஏற போக ஜானை தாண்டி ஒரு இலை காத்துல மிதந்த மாதிரி கோவில் நோக்கி போகுது. அந்த புனித இலையை பார்த்துட்டு ஜான் கிளம்ப இந்த கோவிலை சேர்ந்தவங்க அம்மாவோட மூக்குத்தியை பாதுகாக்க அந்த புனித இலை மறுபடியும் வந்திருக்க மாதிரி காட்டி படத்தை முடிக்கிறாங்க. கூடுதல் தகவல்கள். 1990 ஒரு ப்ரொடியூசர் கேட்டுட்டதுக்காக டைரக்டர் சிங்கிதம் சீனிவாசராவ் ஹாலிவுட் பிலிமான 5 Hours to Dawnங்கிற நிறைய ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் இருக்கிற படத்துக்கு ஒர்க் பண்ண லாஸ் ஏஞ்சல்ஸ் போயிருக்காரு. அந்த படத்துல கேஸ்டிங் டைரக்டரும் இருந்திருக்காரு. பட் ஏதோ சில ரீசன்ஸால அந்த படம் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகல. ஆனா இதன் மூலமா கிடைச்ச அனுபவங்கள் டைரக்டர் சிங்கிதம் அவருக்கு 2001 லிட்டில் ஜான் படத்துக்கான ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் ஐடியாஸும் ஹீரோவான பென்ட்லிங்கிற அமெரிக்கன் ஆக்டரை கேஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. இந்த படத்தை ட்ரைலிங்குவலா அட் அ டைம்ல தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ் எடுத்திருக்காங்க. இந்த படத்துடைய இங்கிலீஷ் வெர்ஷன்ல சாங்ஸே கிடையாது. தமிழ், ஹிந்தி வெர்ஷன்ல அந்தந்த நேட்டிவ் லாங்குவேஜை காட்டுற மாதிரி சில கேரக்டர்ஸை மாத்தி எடுத்திருப்பாங்க. இந்த தமிழ் படத்துக்கு கிரேசி மோகன் வசனம் பிளஸ் காமெடி எழுதியிருக்காரு. ஹீரோ ஜான் வாய்ஸுக்கு பிளேபேக் சிங்கர் தேவன் ஏகாம்பரம் டப் பண்ணியிருக்காரு. இவர் தான் மின்னலையில இருவிழி உனது, மஜ்னுல மெர்க்குரி மேலே, காதல தினத்துல ஓ மரியா பாட்டெல்லாம் பாடினவர். ஸோ இந்த படம் இப்பெல்லாம் டிவியில போட்டாங்களான்னு எனக்கு தெரியல. பட் 90s கிட்ஸுக்கு ஃபீல் குட்டான ஒரு நல்ல ஃபேண்டசி படம் இந்த லிட்டில் ஜான். பெரிய பெரிய ஆக்டர்ஸுடைய பழைய மூவிஸை ரீரிலீஸ் பண்ற மாதிரி 90s கிட்ஸுக்கு பிடிச்ச எவர்கிரீன் கிளாசிக்கான மூவிஸையும் ரீரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும். ஆனா பார்ட் 2 எடுக்கிறேன்னு தேரை இழுத்து தெருவோடாம இருந்தா சரி. உங்களுக்கு இது மாதிரி எந்த படத்தை ரீவாட்ச் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது? உங்களோட ஃபேவரட் மூவிஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த 90s கிட்ஸ் ஸ்பெஷல் மூவிஸ் பிளேலிஸ்டோட இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன். டாடா ஹியூமன்ஸ்.